முதல்ல மேடையில் இருக்கிற நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம். அதே மாதிரி பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் பெரியவங்களுக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி பேசினவங்க டைரக்டர்ஸ் எல்லாருமே படத்தை பார்த்துட்டாங்க. அதனால் அவங்களால படம் குறித்து தெளிவாக பேச முடிஞ்சுச்சு. என்னால் படம் பார்க்க முடியல. அதனால் படம் குறித்து பேசாமல் இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்கள பற்றி நான் பேசணும். முதல்ல ஜேபி சார் பற்றி பேசணும். 2014-15 நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தேன் ஃபெஸ்டிவல்ஸ்க்காக. அந்த படம் வந்து பெங்களூரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் ஆகிருந்தது காம்படிட்டிவ் செக்ஷனில். அதே சமயத்தில் அவரோட படமும் அப்போது லென்ஸ் தான் வந்தாங்க சார். லென்ஸ் வந்து அப்போது காம்படிட்டிவ் செக்ஷனில். அப்போ மைசூரில் வந்து எல்லா ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கும் ஒரு டின்னர் வச்சுருந்தாங்க. சாருக்கு இந்த ஃபெஸ்டிவல் சினிமா மேலே இருக்கிற மோகமும், அதே சமயம் இந்த ஃபெஸ்டிவல் சினிமாவும் கமர்ஷியல் சினிமாவும் ஏன் வந்து இவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குது, இதில் பிளெண்ட் இல்லைங்கிறதுக்கான அதீத கோபமும், அவர் கமர்ஷியல் கன்ஸ்டன்ஸுக்கு அடங்காத ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து அவரோட ஃபில்மோகிராஃபி வந்து பெரிய ப்ரூஃப் தான். பட் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா போதும், அவர் இன்னும் நாங்கள் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணப்போம் சொல்கிறேன், அவர் தொடர்ந்து அவர் எடுத்துகிட்டு இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி தான். இல்லை நான் வந்து இங்கே வேற ஒரு நோக்கத்துக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அதோட தன்னுடைய கொள்கையில வந்து அதீத பிடிப்போட இருக்கிறாரு. அது தொடர்ந்து நிச்சயமா அதுக்கான ஆதரவு நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்கிறது நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ரேர் இப்படியான ஒரு ஃபில்ம் மேக்கரை நம்ம ஊர்ல கண்டெடுக்கிறது. ஸோ வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு முதல்ல. அண்ட் ரெண்டாவது செங்கேனி பத்தி சொல்லணும். நான் இன்னமும் அவங்கள செங்கேனி தான் கூப்பிடுவேன். என்னன்னா நெல்சன் சார் சொன்னார் நிறைய டேக்ஸ் போயிருக்கோம், ஆனால் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு ட்ரைனிங் வந்து எங்கள்கிட்ட தான் எடுத்துருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை நாங்கள் ஜெய்பீம் டப் பண்ணும்போது நான் என்ன தான் பார்த்துக்க சொன்னார் டப்பிங் ஞானவேல் சார். ஸோ நான் தான் வந்து இவங்களுக்கு டப்பிங் வந்து கோஆர்டினேட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஹோல் ஃபிலிமும் 5 தடவை டப் பண்ணாங்க. நான் வந்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு தடவை டப்பிங் முடிஞ்சிச்சு, நீங்கள் போகலாம், ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஒரு 2 நாள் கழிச்சு திருப்பி அலிஜோ ஃப்ரீயாக இருக்கீங்களா, நான் சொல்லுங்கள், ஒன்றும் இல்லை, ஒரு 2 டைலாக் கரெக்ஷன் இருக்குது, வர முடியுமா? நான் எந்த முகசொலிப்பும் இல்லாமல் 2வது தடவை வருவாங்க. வந்துட்டு அந்த 2 டைலாக் முடிஞ்சில்ல அப்படின்வாங்க. இல்லை, திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்துன்னு சொல்லுவேன். ஸோ இது மாதிரி அதை பண்ணலாமா, அதை மாதிரி இதே பண்ணலாமா. பட் த கமிட்மெண்ட் தட் ஷீ ஹேட், டேலண்ட் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்த கமிட்மெண்ட் தான் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி வேலை செய்யணும். என்ன சொல்றதுன்னா, எந்த சாக்கு போக்கே சொல்லக்கூடாது, அதை முடிக்கணும்னா அதை முடிச்சிடும் அப்படிங்கிற இடத்துல வந்து லிஜோவுக்கு இருந்த அந்த கமிட்மெண்ட் தான் சார் சொன்ன மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து அவங்களுக்கு என்ன சொல்றது, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு பண்றதுக்கு மிக பக்கபலமாக இருக்கிறது அவங்ககிட்ட இருக்கிற கமிட்மெண்ட். வாழ்த்துக்கள் செங்கனி, நீங்க உயர போறது வந்து ரொம்ப பார்க்கறது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. வாழ்த்துக்கள் பொன்மனுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்துல நடித்த நான் திரையில பார்த்து வியந்த நிறைய நடிகர்கள் இருக்காங்க. வினித் சார் மாதிரி, ரோஹிணி மேம் மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்துல இருக்கிறாங்க. பார்க்கறதுக்கு ட்ரெய்லர் பார்க்கறதுக்கும் சாங்ஸ் பார்க்கறதுக்கும் அவ்வளோ ப்ராமிசிங்காக இருக்கு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது சார். 2 சாங்ஸுமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நெல்சன் சார் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு 15 வருஷமா எனக்கு இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல சொல்றேன், ஒரு 3ஆம் பாலினத்தை குயர் கம்யூனிட்டியில இருக்கிற நிறைய பேரை வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்றோம் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டே இருக்குன்றதே, நம்ம இன்னும் நல்ல நாகரிகம் அடைந்த ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியா மாறிட்டு இருக்கோங்கிறதுக்கு எப்படி களத்தில் இருக்கிற ஆக்டிவிஸ்ட் வந்து எவ்வளோ முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரியான சினிமாவும் அதுக்கான சரியான வேலையை செஞ்சுட்டு இருக்கு. அதில் இது காதல் என்பது பொது உடைமைங்கிற அந்த படமும் மிகப்பெரிய பங்கா இருக்கும், மிகப்பெரிய பதிவா இருக்கும். படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு முக்கியமான படம்னு நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் எங்கள் டைரக்டர் ஜேபி சார் இந்த படத்தை வந்து ரொம்ப சென்சிட்டிவாகவும் ரொம்ப கேராகவும் அழகாக எடுத்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காஸ்டிங் மீ. இது ரொம்ப வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அதனால ரொம்ப பதட்டமாக இருக்குன்ற. But thank you so much to the press and media for being here. காலையில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி.
இந்த படத்தை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம் எங்களுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி எஸ்டீம் கெஸ்ட் ஆன் ஸ்டேஜ். அவங்களோட பிஸி ஸ்கெடியூலில் டைம் எடுத்து எங்கள் கூட வந்து எங்களோட இவெண்ட்டில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி. அண்ட் மை ப்ரொடியூசர்ஸ் ஜோமோன் சார், சிமெட்ரி சினிமாஸ், மேன்கைண்ட் சினிமாஸ், டங்ஸ்டன் ப்ரொடக்ஷன்ஸ், நித்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ நோபின், தேங்க்யூ ராஜேந்திரன் சார், தேங்க்யூ டு த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூ. நான் ரொம்ப டைம் எடுத்துக்க விரும்பல, பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். இந்த படம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்றதுக்கு வந்து அகெயின் உங்களோட ஹெல்ப் ரொம்ப தேவை. ஸோ ப்ளீஸ் தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். அண்ட் சசி சார், ஆக்சுவலி அன்னைக்கு கூட இதுக்கு முன்னாடி ஜெய்பீம் படம் நடித்து அதுக்கு எனக்கு விகடன் அவார்ட்ஸ் இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் அன்னைக்கு இந்த இதே மாதிரி ஆடியன்ஸாக உங்களுக்கும் அவார்டு இருந்துச்சா எனக்கு ஞாபகம் இல்லை, பட் யூ ஆர் தேர். நான் மேடையில் ஏறும்போது நிறைய யோசிச்சேன், ஓகே உங்களை பற்றி பேசணும் இப்படின்னு எல்லாம் நினச்சி தான் நான் மேடைக்கு போனேன். பட் அங்கே போனது நான் டோட்டலாக பிளாங்க் ஆகிட்டேன். அதனால ஐ குடன்ட் ஸ்பீக் அ வேர்ட். அன்னைக்கு ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு தமிழ் படத்தை பற்றி பேசாத ஜெய்பீம் பற்றி கண்டிப்பாக என்னால் பேச முடியாது. பட் அன்னைக்கு பேச முடியல. ஸோ அதனால இன்னைக்கு நான் தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்கள் இன்னைக்கு எனக்கு கொடுத்த அப்ரிசியேஷன் அது போதும் எனக்கு. ஐம் ட்ரூலி டச். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மாமோய் மணிகண்டன் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் கைண்ட் வேர்ட்ஸ். அதுவும் இல்லாமல் நாங்கள் கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்ததுக்கும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மற்ற எல்லா கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். அண்ட் காதல் என்பது பொது உடைமை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், Feb 14th படம் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப ப்ரௌடாக இந்த படம் நாங்கள் எல்லாரும் உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு 1 day இல்லை ஒரு 2 days கொண்டு வரும்னு எல்லாம் நாங்கள் we don't believe that. பட் கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பற்றி கிடைக்கும் இல்லை வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுவே இந்த படத்தோட சக்ஸஸாக நாங்கள் பார்க்குறோம். அண்ட் இந்த படத்தோட பாட்டாகிறதுக்கு என்ன கூப்பிட்ட ஜேபி சார், உங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். அண்ட் தென் ப்ரொடியூசர்ஸ், and of course my co-actors, my wonderful co-actors, Vineet sir, Rohini ma'am. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ் கூட நடிக்க முடிஞ்சது இட்ஸ் அ பிளெஸிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அனு, கலேஷ், ஆக்சுவலி ஐம் நர்வஸ், அதனால நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் எனக்கே தெரியல. பட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்தேன். பட் சதப்பிட்டேன். ஓகே ஓகே. ஸோ அனுஷா, கலேஷ் சொன்ன மாதிரியே வி ஆர் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவங்க நாட் ஜஸ்ட் கோ ஆக்டர்ஸ், வி ஆர் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. ஏன்னா எனக்கு எந்த செட்டில் போனாலும் எனக்கு அவங்க கூடி பேசி பழகி நான் அந்த செட்டில் கம்ஃபர்டபுள் ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் வேணும். யூஸ்வலாக மாமா உங்களுக்கும் தெரியும் அது. பட் இந்த டீம்லேயும் எனக்கு அது கிடைச்சிது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோட எல்லா கோ ஆக்டர்ஸுக்கும். தீபாக்கா அண்ட் சிந்து மேம், சாரி உங்களை மிஸ் பண்ணிட்டேன், சாரி. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி மக்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும். ஏன்னா இது எங்கள் படமாக இல்லாமல் நம்ம படமாக நீங்கள் எல்லாரும் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் எங்களுக்கு அவ்வளோ அப்ரிசியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது உங்கள் படமாக நீங்கள் எல்லாரும் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்லணும். எஸ்பெஷலி மாலினி வந்து எங்களுக்கு அவ்வளோ கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க ஷூட் டைமில். ஸோ ஐ தேங்க் மாலினி ஆஸ் வெல். அண்ட் அஃப்கோர்ஸ் தனஞ்சயன் சார், உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. பிகாஸ் ஜேபி சாரும் ப்ரொடக்ஷன் இவங்க இந்த படம் ஷூட் பண்ணி முடிச்சு அதை டிஸ்ட்ரிபியூட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியும். அது நீங்கள் தான் இந்த படத்தோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லி ரிலீஸுக்கு எடுத்திருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்ததுக்கு. அவ்வளோதான் நினைக்கிறேன். அண்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த Feb 14th அப்புறம் இது எங்கள் படம் இல்லை, நம்ம எல்லாரோடையும் படம். லெட்ஸ் சப்போர்ட் ஈச் அதர். தேங்க்யூ ஸோ மச்.
எல்லோருக்கும் வணக்கம். தலைக்கூத்தலுக்கு அப்புறமா ஜேபி சார் கூட நான் இரண்டாவது படம். ரொம்ப மியூசிக் லவர் அவர். அது வந்து வெரி வெரி ஹாப்பி. அது மாதிரி கிடச்சி எனக்கு வந்து பெரிய கிஃப்ட்டு. ஜெனரலாக வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஃபீமேல் சாங்ன்றது அழிஞ்சு போயிட்டே வருது. அது எதாக இருந்தாலும் மேல் டாமினேட்டிங் சாங்காக இருக்குது, ஹீரோ சாங்காக இருக்குது. அந்த காலத்தில் வந்து ஒரு துவக்க பாடல்னால் பெண் பாடல் நிறைய வரும். ஒரு படத்தோட துவக்க பாடல், இந்த படத்தோட துவக்க பாடல் பெண் பாடல் தான். படத்தில் உணர்வு கெட்ட தீயான்ற பாட்டும் வந்து ஒரு பெண் பாடல் தான். படத்தில் மேல் சாங் இல்லாத ஃபீமேல் சாங் நிறையா இந்த இல்லாத காலகட்டத்தில் ஒரு இந்த மாதிரி ஒரு படத்தில் தமிழ் பாடம் இந்த படத்தில் வந்து ரெண்டுமே ஃபீமேல் சாங் அமைஞ்சது என்னோட லக்கு. இந்த தீயான்ற பாட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அருமையான மெலடி. அந்த மெலடி மாதிரி இந்த மாதிரி ஒரு மெலடி வந்து அக்செப்டன்ஸ்ன்றது அந்த மாதிரி ஒரு டேரக்டர் கிடைக்கிறது என்னோட கிஃப்ட். மறுபடியும் அதையும் சொல்லிக்கிறேன். தீயான்றது எப்படின்னா ஒரு அந்த காலத்து ஸ்நேகிதினே இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பாட்டு. ரகசிய ஸ்நேகிதி, இது ரகசிய ஸ்நேகிதி, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சாங்கு. அதுக்கான அக்செப்டன்ஸ் கொடுத்து இன்னொரு பாட்டு ஒன்று பெப்பியாக இருக்கட்டும், அதுவும் நல்ல மெலடி இருக்கணும் அப்படின்னு மியூசிக் என் கூட என்டையர் மியூசிக் ட்ராவல் டுவர்ட்ஸ் த ரீ ரெக்கார்டிங் சாங்காக இருக்கட்டும், லிரிக்கலாக இருக்கட்டும், எந்த ஆஸ்பெக்ட்லையும் இன்வால்வ்டாக இருக்கிற ஜேபி, அந்த என்டையர் டீம், அவங்களோட காம்ப்ளிமெண்டிங் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். நல்லபடியாக படம் வரணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் எதிரே உட்கார்ந்திருக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். ரொம்ப நீண்டு போயிட்டே இருந்தது. ஒருத்தர் வந்து தூங்குறது கூட பார்த்தேன். படத்தை பற்றி என்ன அப்படின்றத பற்றி இனிமே நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த படம் ஏன் அப்படின்றத பற்றி மட்டும் ஒரு 2 வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படம் ஏன் கூடாது அப்படின்றது தான் இந்த படம் எடுக்கிறதுக்கான ஒரு முதல் காரணமாக இருந்திருக்கிறது. இந்த படத்தை வந்து நீங்க மலையாளத்துல எடுங்க அப்படின்னு சொன்ன போது, இல்ல என் தமிழ் ஆடியன்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு ஒரு டைரக்டர் கொண்டு வந்திருக்காரு அப்படின்றது தான் இது எடுக்கப்பட வேண்டிய படம் என்பது மட்டும் கிடையாது. இந்த உரையாடல் துவங்கிறதுக்கான அந்த உரையாடல் எங்க துவங்கணும் அப்படின்னு நம்ம வந்து லாஜிக்கலா பார்த்தோம்னாலே வந்து முதல்ல ஒரு குடும்பத்துல துவங்கணும் அப்படின்றத வந்து அவர் யோசிச்சு ரொம்ப அற்புதமான எழுத்து. இதுல என்னுடைய லக்ஷ்மி கேரக்டர் வந்து இது வரைக்கும் நான் வந்து 50 வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆக்டிவா ஒரு அடல்ட் ஒரு ஹீரோயினா நடிக்க ஆரம்பிச்சு ஒரு 23 வருஷம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், 25 வருஷம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரக்டர் ஆக்ட்ரஸா நான் நடிக்க ஆரம்பிச்சு கொஞ்சம் வருஷம் ஆயிருக்கு. இந்த கேரக்டர் ஆக்ட்ரஸா நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் இது வரைக்கும் ஹேண்டில் பண்ணாத ஒரு ஷேடு இந்த லக்ஷ்மி கேரக்டர். எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்த ஒரு ரைட்டிங் இருந்தது. நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னால் கரெக்டாக பண்ண முடியுமா அப்படின்னு நினைச்சேன். ஆனால் இந்த பண்ண ஆரம்பிச்ச போதுதான் வந்து எத்தனை கேள்விகள் இந்த சமூகத்தில் இருக்கோ அத்தனை கேள்விகளும் இந்த லக்ஷ்மி மூலமாக டைரக்டர் கேட்க வச்சிருக்காரு. லக்ஷ்மி மூலமாக இந்த சமூகம் எப்படி ரியாக்ட் பண்ணது அப்படின்றது. ஸோ ஐ எம் தி ஃபேஸ் ஆஃப் திஸ் சொசைட்டி இந்த படத்துல. அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அதோட சேர்ந்து ஒரு அம்மா அப்படின்ற ரொம்ப அன்பான ஒரு அம்மாவுடைய ஒரு பரிதவிப்பு, அந்த பரிதவிப்பு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு இதுவாக இருந்தது. நான் நிறைய அம்மா பண்ணியிருக்கேன், இல்லை ஒரு விட்னஸில் ஒரு அம்மா பண்ணியிருக்கேன், தண்டட்டியில் பண்ணியிருக்கேன், இல்லை நிறைய 3ல அம்மா பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு அம்மாவுமே வந்து டிஃப்ரெண்ட்டானா அம்மா. ஆனால் அம்மா அப்படின்றது மட்டும்தான் அதுதான் கேட்பேன் நான். டைரக்டர்ஸ் என்கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஹீரோவுக்கு அம்மா அப்படின்னு. சரிங்க, அது ஒரு கதாபாத்திரமே கிடையாது. அது அந்த ஹீரோவுக்கு அம்மா யாரு? கோபமானவங்களா, இல்லை கஷ்டப்பட்டு வந்தவங்களா, இல்லை அவங்க ரொம்ப கர்வமா பேசுறவங்களா, இல்லை அவங்களால இந்த கதையில ஏதாவது நடக்கணுங்க அப்போதான் வந்து அப்படின்னு சொல்லி டைரக்டர் கிட்ட சொல்லுவேன் நான். ஆனா நான் ஏற்றெடுத்த படங்கள்லயே உண்மையாக நான் சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்த கேரக்டர். நான் வந்து அந்த சேலஞ்சிங்கான கேரக்டரை என்னையே நான் வந்து திரும்பி பார்த்துட்டு இது நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சில கதை கேரக்டர்ஸ் தான் பெர்ஃபார்மன்ஸ் நினச்சிட்டு இருப்பேன். அதில் இந்த படம் இந்த லக்ஷ்மி கேரக்டர். ஸோ நீங்கள் எல்லாரும் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு வேணும். பார்த்த டைரக்டர்ஸ்னுடைய ஃபீட்பேக்கும் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா இப்போ வந்து தெலுங்குல அதிகமாக எனக்கு நிறைய வெரைட்டி கேரக்டர்ஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லான மூவிஸில் இருக்கிறதுனால அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் கவனிக்கப்படுது.
இங்கே வந்து நான் அதே அளவுக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். தமிழில் விருமாண்டியா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து எந்த படமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் கூட வந்து ரொம்ப மறுபடியுமா இருக்கட்டும். பட் நிறைய சக்ஸஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு எந்த கலைஞனுக்குமே இருந்தாலும் அப்படின்றது ரொம்ப இது. பட் அதே நேரத்தில் வந்து தமிழில் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக இருந்தால், வித்தியாசமான கதையாக இருந்தால், தைரியமாக என்கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு நம்பிக்கை வந்து இயக்குனர்கள், ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றது தான் வந்து நான் ரொம்ப மதிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த லக்ஷ்மி என்கிட்ட ஒப்படைச்சதுக்கு ஜேபிக்கு என்னுடைய நன்றி. இந்த லக்ஷ்மி ஆக்சுவலாக வந்து இது எங்களுடைய கதை, மோர் தென் எனிபடிஸ் ஸ்டோரி. வந்து இந்த அம்மா பொண்ணுனுடைய ஒரு ட்ராமா. இந்த படம் எல்லாம் என்ன பேசுது, இந்த அரசியல் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்தான். அதை மீறி வந்து இதுல இருக்கிற டிராமா இருக்கு இல்லையா, அதுதான் வந்து உங்களை ஒரு சினிமாவா ஆல்சோ இட் இஸ் அ குட் மூவி, உங்களை என்கேஜ் பண்ற மூவியா இருக்கிறது தான் வந்து நல்ல சினிமா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸ்டார் காஸ்டோ இல்லை கண்டென்ட்டோ அது எல்லாத்தையும் மீறி அந்த விதத்துல வந்து காதல் என்பது பொது உடைமை, உங்களை என்கேஜ் பண்ணும். ஜேபி வந்து எப்பவுமே சொல்லுவாரு, அதை சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தேன், ஆனா இந்த இடத்துல சொல்லலை. அதை நான் இரவல் வாங்கி சொல்றேன். அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்டை 100 பேஜ் அதுக்கு மேல எழுதியிருக்காரு. ஆனா நீங்க எழுத போகிற அந்த 4 வரி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்துக்கு அப்படின்றது. எதுவா கூட இருக்கலாம், உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க எழுதி இதை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் நம்ம தமிழ்ல எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு, இல்லைன்னா வந்து நீங்க இங்க எடுக்க வேணாம், இங்க எடுப்படாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு நம்ம வந்து இங்கேயும் நம்ம வந்து மலையாள படங்கள் மாதிரி நல்ல படங்கள் எடுக்க முடியும். ஏன்னா அதை ஆதரிக்கிறதுக்கு நம்ம ஆடியன்ஸ் ரெடியா இருப்பாங்க அப்படின்றத நாம செய்து காமிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போதான் வந்து தனஞ்சயன் சார் மாதிரியான ஒரு தைரியமா இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக எவ்வளோ உழைச்சிட்டு இருக்காரு. பஸ் உருவாக்கணும் மேடம், பஸ் உருவாக்கணும் மேடம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்காக வந்து ஒரு அவ்வளோ அவர் வந்து அதுல எஃபர்ட் போட்டுட்டு இருக்காரு அப்படின்றது அதுக்கான ஒரு அர்த்தமுள்ளதாக ஆகும். எல்லாத்துக்கும் மேல வந்து பேசா பொருளை பேசுறது தான் வந்து ஒரு கலையினுடைய வேலையே. பேசிக்கிட்டே இருக்கிற விஷயத்த என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து ஒரு சாரார் தேவை இருக்கு. அது இல்லாம வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. அட் த சேம் டைம் நம்ம பேச வேண்டியவை பேசியே ஆகணும் அப்படின்றது தான் கலைக்கான மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் ஒரு அழகும் கூட. அந்த ஒரு அழகு இந்த படத்தின் மூலமாக நாங்கள் செய்திருக்கிறோம். எல்லாம் உங்க கையில இருக்கு. நன்றி. தேங்க்யூ. Respected special guests of today, my respected colleagues, directors, technicians, மதிப்புக்குரிய பத்திரிகை நண்பர்களே, மீடியா நண்பர்களே, ரசிகர்களே, ஜென்ரலி ஒரு படம் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த படத்தோட ஃபேட் இப்படிதான் இருந்தது, மார்க்கெட்டிங் சரியா இல்லை, அது ரிலீஸ் டேட் இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படியெல்லாம் நிறைய ரீசன்ஸ் வரும். அது ஒரு படத்தோட ஃபேட்டுன்னு தான் வி அக்செப்டட். பட் இங்கே இஃப் ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர், இன்னைக்கு இந்த மேடையில் இங்கே நின்றுட்டு உங்ககிட்ட பேசி உங்களோட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு மெயின் ரீசன் தனஞ்சயன் சார். We are all thankful to you, sir, because on the passion, the director JP's determination and passion to the subject, I think other in the secrets, it created a magical process of bringing a godsend person like Dhananjayan sir to take up this project, and that means a lot, sir, because in the மாதிரி ஒரு meaningful, ரொம்ப soulful கிராஃப்ட் பண்ண ஒரு ஃபில்ம். நெல்சன் சார் சொன்ன மாதிரி உண்மையான முயற்சி, எக்ஸாக்ட்லி தட் இஸ் அ வேர்ட், உண்மையான முயற்சியை வந்து அவர் 2 கையோட ஐ டோன்ட் நோ, ஐ ஹேவ் நோ வேர்ட்ஸ் டு தேங்க் தனஞ்சயன் சார். பிகாஸ் அவர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் டு ரீச் பீப்புள் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் டுடே. அண்ட் ஃபார் அ ஸ்மால் ஃபில்ம், ஸ்மால்னா நாட் பிகாஸ் ஆஃப் தி கண்டென்ட் ஆர் தி the space of the film, or because we shot it in a single location or budget, அது கிடையாது. The concept is so intense and powerful. இந்த மாதிரி ஒரு விஷயம், it is so relevant, and the beauty of this film, the film பத்தி நான் ஜாஸ்தி பேசல because அது மக்கள் பார்த்து அவங்க வந்து பார்த்து they have to talk to us about it. அந்த கான்செப்ட் வந்து மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகணும்னா
definitely only the person like Dhananjay sir came up. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஐ வாண்ட் டு ரிக்வெஸ்ட் the media to support this film because it has a lot of meaning. I saw the film and I was deeply moved and romba that emotional content, how beautifully the writer and the director has brought it out through இத்தனை பியூட்டிஃபுல்லான கேரக்டர்ஸ், வெல் டிஃபைன்ட். அதில் ஒரு சிங்கிள் சீனில் வர ஒரு கேரக்டர் கூட நம்ம மனசில் இருக்கும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவர் அதை கிராஃப்ட் பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் ஆஸ் ஆக்டர்ஸ் we went through that process, that filmmaking process, and absolute delight. ஏன்னா extremely talented லிஜோ மோல், ரோஹிணி ஜி, நான் வந்து I'm a great admirer of all her work. But first time I'm getting a chance to share screen space with her in such a beautiful role. Kalesh, Anusha, Deepa ji, Sindhu, all the artists. அது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஒரு ஷார்ட்ல வர கேரக்டர் கூட ஒரு the stamp, it will be in our mind. And to top that all, Kannan saroda soulful music, magical. இது as a ஒரு audience point of view I am saying, not as a person who worked in the film. நான் படம் பார்த்துட்டு அவ்வளோ I got so impressed and moved, and I was so happy that this kind of there is a lot of awareness, there is a strong message that Jayaprakash is giving through this film, which is open conversation in a family, which is so important these days because nobody has time. Parents are busy, children are busy, gadgets எல்லாம் இருக்கு. அந்த டைம்ல the relevance, the importance of open conversation is so important. இந்த படத்துல ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப I'm very thankful to Jio Baby and Jayaprakash என்ன கன்சிடர் பண்றதுக்கு, because generally you have an image and of course thank God in Malayalam I'm getting a lot of very very interesting and powerful roles. தமிழ் இந்த மாதிரி என்னை கன்சிடர் பண்ணி எனக்கு கொடுத்ததுக்கு, பிகாஸ் we actors we have to mature with age and only opportunities can be proved that. ஸோ அது வந்து நீங்க கொடுத்ததுக்கு, அந்த வாய்ப்புக்காக என்னை கன்சிடர் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஜேபி. பிகாஸ் ஐ ஸ்டில் ரிமெம்பர் த ஃபர்ஸ்ட் டே நீங்க கூப்பிட்டு and how focused you were when you narrated the outline. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது then it just fell into place, and of course after that we had different meetings and discussions, and I must tell you all, he's a fabulous actor. JP is a fantastic actor, and the brilliance எல்லா ஆர்டிஸ்ட்லும் you can see sparks of brilliance nu sollum. Idhula there's one sequence, I don't want to say that, there's a sequence where I really was impressed the way he doesn't enact. அது இப்படி பண்ணுங்க அப்படி கிடையாது. நம்ம பண்ணதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு there will be one performance where you can grab things from that is only possible by a brilliant actor. He's a combination of an actor, brilliant actor, and a craftsman. Definitely, and the craft is brought in so much of heartfelt. It will just get in and it will make you think. So that's the beauty of this film. இங்க வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் என்னோட வேண்டுகோள், let this reach to the youngsters. Come and enjoy the film. It's got a very intense message. At the same time, there is so much of soulfulness. You will travel with the movie and adu romba rasichu paapinga, because I did that when I saw the film. Once again, thank you so much Dhananjay sir, to the whole production team, Noble, Jomon, who conducted the shoot so beautifully, my wonderful co-artists. அவங்களை பத்தி இப்ப சொல்ல ஆரம்பிச்சுனா முடியாது, because every artist பத்தி I have so much to talk. My experience working with them, the moments நம்ம வந்து as artists when we shared in the set, அதுக்கப்புறம் observing them perform. இப்போ எனக்கு ஷார்ட் இல்லாத டைம்ல I had to sit and observe லிஜோ மோல் and Anusha, ரோஹிணி ஜி, and அதுக்கப்புறம் that magical transformation into characters when you watch the film. So that's when a film makes it a complete circle. ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டேன் இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியா வரணும், because these kind of films, these kind of meaningful soulful films successful, lot of budding talents and youngsters will come. Okay, all my prayers and thanks to each and everyone who came to bless us. Thank you.
மேடம் இந்த மாதிரி கேரக்டர் பெரும்பாலும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோயின் நல்ல தெரிஞ்ச ஹீரோயின்ட்ட கொடுத்தா வேண்டாம் அப்படிம்பாங்க, ரிஸ்கா இருக்கு, நிறைய விமர்சனங்கள் வரும் அப்படிம்பாங்க. அப்புறம் செட்டில் நடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். நீங்க எப்படி தைரியமா அதை ஒத்துக்கிட்டீங்க? எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்ததுன்னா அதனால பண்ணிட்டேன், அவ்வளோதான். அது இல்லாமல் அந்த கமர்ஷியல் வேல்யூ இல்லை, இதுக்கப்புறம் எனக்கு படமே வராது அப்படிலாம் நான் அப்போ நினச்சி பார்க்கல. எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது, நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் அப்படிதான், எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் வந்தால் கண்டிப்பாக பண்ணும், அவ்வளோதான். இந்த படத்துல ஒரு முத்த காட்சி இருக்கு. மற்ற படத்துல நடிக்கிறதுக்கும் இந்த படத்துல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது நடிக்கிறது வந்து எப்படி இருந்தது? அது ஈஸியாக இருந்துச்சு, ஏன்னா அது அனுஷா தான். டைரக்டர் சார் சார் இந்த மாதிரி சார் டைரக்டர் சார் சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்சுவலாக வந்து இது ஒரு இப்போ ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தானே இந்த ஹோமோ லெஸ்பியன்லாம். இது வந்து சமூகத்தில் நீங்கள் இந்த மாதிரி படம் எடுக்கிறப்போ ஒரு துணிச்சலான முயற்சி, அதை பாராட்டுறோம், படமாக கலைப்படைப்பாக ஏற்றுக்கலாம். ஆனால் இது இன்னும் ஜாஸ்தியாக கிடையாது. ஏற்கனவே பொண்ணு கிடைக்காம அவன் அலைஞ்சிட்டு இருக்கான் நிறையா மாப்பிள்ளைங்களுக்கு. என்ன இந்த மாதிரி விஷயங்களை யாராவது தன்னுடைய இதுவாக எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொன்னதை நான் வந்து கண்டிக்கிறேன். அது அந்த ஒரு வார்த்தை பொருந்தாது. எல்லார் மாதிரியும் தான் அவங்க அப்படின்ற புரிதல் வரணுன்றதுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த படம் பார்க்கணுன்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கான எல்லா பதிலும் அந்த படத்தில் இருக்கும். அப்படி கிடைக்கலன்னா நம்ம டெஃபினட்டாக உரையாடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ சார்.